கமெண்ட் பாக்ஸில் ஹீரோவோட ஜூம் 125 ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வண்டியோட ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது நியூ வண்டின்றனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆனதுக்கான காரணம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட இன்ஜின் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124.6 சிசி 9.8 பிஹெச்பியை 7250 ஆர்பிஎம்லையும், இதோடைய மேக்ஸிமம் என்எம் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 10.4 என்எம் டார்க்கை 6000 ஆர்பிஎம்லையும் ரிலீஸ் பண்ணோம். இந்த இன்ஜின் செட்டப் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஹீரோவில் இது வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு. ஜூம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. இன்ஜின் செட்டப் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது நான் மேக்ஸிமம் 98 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் டாப் ஸ்பீடு. ரெண்டாவது இதோடைய பிக்கப்புமே உண்மையாக நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் அந்த ஸ்போர்ட்டிக்காக தான் இதோடைய அந்த ஃபுல்லாகவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தாலும் அதோடைய எஃபர்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ்லையுமே நல்லா தெரியுது. நீங்கள் என்டார்கை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது இனிஷியல் டாக் பயங்கரமாக தெரியும். இதில் இனிஷியல் டாக் நார்மலாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த பர்ஃபார்மன்ஸ் என்டார்க்கை காட்டிலும் இது ஒரு ஸ்லைட்லி கொஞ்சம் நல்லா தெரியுது பூஸ்டர். நம்ம என்டார்க்கு அதோடைய ஃப்ரண்ட் லுக்குக்காக தான் வாங்குவோம், அந்த 6 பேக் லைட்ஸ் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகிள் லைட் கொடுத்துருக்காங்க. லைட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈகிள் லைட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அதோடைய கண்ணு மாதிரியே இருக்கும் அதோடைய தோற்றம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட நைட் விசிபிலிட்டியும் உண்மையாக ஆசமாக இருக்கும். ப்ரைஸ் சப்ஜெக்டிவ்னு எடுத்துப்போம். இருந்தாலும் எனக்கு பர்சனலாக இதோடைய லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரோட்டில் ஓட்டுறவங்க நிறைய பேர் இதை திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே அதோடைய ஃப்ரண்ட் லுக் ப்ளஸ் அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ஹீரோலேயே ஜூமில் 100 பார்த்துருப்போம். அது ஆக்சுவலாக அது எந்த அளவு ரோட்டில் பார்த்துருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதை தொடர்ந்து இதில் 125 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியுமே உங்களுக்கு சேம் எஃப்ஐ இன்ஜின் செட்டப்பில் தான் வரும். ஒரு மினிமம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபியூல் செட்டப் மைலேஜ் பேசுகிறப்ப அது உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஐ மீன் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ன்றது அந்த அளவு பெருசாக கிடையாது. குவாலிட்டின்றது ஒரு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிளும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அதுலேயே அட்டாச் ஆகி தான் யூஎஸ்பி பார்த்துருப்போம். இது கேபிள் மூலமாக கொடுத்துருக்காங்க. இதே தான் ரேலையும் இருக்கும். மேலே கொடுத்துருப்பாங்க, இது உள்ள கொடுத்துருக்காங்க. செகண்டு இதோடைய பெட்ரோல் கேப் பார்த்தீங்கன்னா சேம். அங்கே நீங்கள் பட்டனை அழுத்தி ரைட் சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் பின்னாடி. இதில் அவங்க ஃபியூச்சராக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பஸர் சவுண்டு கேட்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் மறந்துட்டீங்க அப்படின்றது. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு 164 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரோட்லேயா இருக்கட்டும், நம்ம சைடில் எந்த ஸ்பீட் பிரேக்கர்லையுமே உங்களுக்கு பெருசாக தட்டாது. தாராளமாக இங்கே தைரியமாக போகலாம். பெருசாக எந்த விதத்துலையும் பைப் இல்லை. நாங்கள் பில்லியனை வச்சு போகிறப்பவும் பைப் இல்லை. ஃப்ரண்ட்டோட ஸ்டோரேஜ் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். ஒரு மீடியமான பொருளை எடுத்துகிட்டு போக முடியும், அந்தளவு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த வண்டி சூஸ் ஆகுன்றது உங்களுடைய யூசேஜை வச்சு தான் பொருந்தும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும், ஸ்பேஸ் வேணும்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் போகலாம். ஐ மீன் ஃப்ரண்ட்டில் பெட்ரோல் போடணும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு நல்ல ஸ்பெசிஃபைடாக நல்ல ஒரு இன்ஜின்னாக வேணும், ரொம்ப நாளைக்கு வேணும்னா சுசுக்கியோட ஆக்சஸ் போகலாம். நல்லா ரிலேபிள் ஸ்மூத்தாக வேணும்னா ஹோண்டாவோட டியோ ஆக்டிவா போகலாம். அது மாதிரி உங்களுடைய யூசேஜை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து எந்த வண்டி உங்களுக்கு சூஸ் ஆகுன்றத பார்த்துக்கோங்க. மெயினான செல்லிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த வண்டி இன்னைக்கு டேட்டில் மற்ற வண்டியோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இதோடைய டயர் செக்ஷன். ஆமாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபஸ்ட்டு டைமாக 14 இன்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/80, பேக்கில் 120/70 கொடுத்துருக்காங்க. இது வேறு எந்த ஸ்கூட்டிலையும் உங்களால் பார்க்க முடியாது. இது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டயர் செக்ஷன் இந்த பெருசு பண்ணனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, உங்களுக்கு அந்த ரைடிங் குவாலிட்டி, நீங்கள் டாப் ஸ்பீட் போகிறப்போ ஒரு 85 to 90 அது மாதிரி போகிறப்போ உங்களுக்கு அந்த ஸ்டேபிள் ரைடை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாகவே இதோடைய டயர் செக்ஷன் இந்த வண்டிக்கு நிஜமாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். உங்களுக்கு பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், ரொம்ப மண் இருக்கிற இடத்துலமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அதோடைய கிரிப்னஸ் எங்கேயும் இழக்கலை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. செகண்டு இதோடைய பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சிபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ட்ரம்மு பை பிரேக் கேலிபர் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். செகண்டு சீட்டிங்கோட கம்ஃபர்ட். நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா டிரைவருக்கு உண்மையாகவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. குஷனிங்கு சீட்டு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சரி, நெகட்டிவ் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னால் அது ரொம்ப நேரம் அமைதியாக இருக்க முடியல. சரி வாங்க நெகட்டிவ்குள்ளே போகலாம். பில்லியனுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுள் கிடையாது. சீட்டு ரொம்ப சின்னசாக கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சீட்டிங் வந்து ரொம்ப கம்மி. ரெண்டாவது ஓட்டுறவங்களுக்கு நல்லா இருக்குது, பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப சின்னது. நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் சீட்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும். பட் வர்றது பிரச்சனையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக மெயினாக நிறையா பேர் வந்து ஸ்கூட்டி எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கணும், இல்லை அது மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இது ஸ்போர்ட்டியர், நல்லா அக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் காம்படிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதோடைய ஃப்ளிக்கபிள் வந்து எப்படி இருக்குது, நம்ம ஸ்கூட்டி தான் நல்லா வளைஞ்சு போவோம், பிள்ளைங்க வந்து எப்படி வளைஞ்செல்லாம் போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் சடனாக வளைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் மற்ற வண்டிங்க கம்பேர் பண்ணுற மாதிரி உங்களால் சடனாலாம் வளைஞ்சு எடுக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு லாங் ஸ்டிச் போயிட்டு தான் உங்களால் வந்து ஃப்ளிக் பண்ண முடியும். அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டியோட வெயிட் 121 கிலோ கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூட்டியை காட்டிலும் கம்பேர் பண்ணுறப்போ ஸ்கூட்டியோட கேஜஸை காட்டிலும் இந்த வண்டி வந்து வெயிட் அதிகமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரெண்டாவது இந்த வண்டி வந்து முக்கியமாக இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை, இதோடைய பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் 1.25 லிட்டர் வந்து உங்கள் ரிசர்வில் இருக்கணும். ஏன் இதை நான் நெகட்டிவ் சொல்கிறேன் அப்படின்னா இதோடைய மைலேஜ் வந்து எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு டைம்லாம் ஓட்டுறப்போ 38 தான் வந்துச்சுனாலும் அடித்து ஓட்டுறப்போ 37 அது மாதிரிலாம் கொடுத்துச்சு. இதுவே நீங்கள் ஒரு எக்கோ மோடில் ஒரு நார்மலாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 44, 43 இது உள்ளே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மைலேஜ்ன்றதே அட்டன் ஆகுது. நீங்கள் யாராச்சும் இந்த வண்டியை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாகவே மைலேஜ் எவ்வளோ வருதுன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்ம எப்பயுமே வந்து அந்த ஸ்பீடோமீட்டரை பற்றி பேச மாட்டோம், உங்களுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செகண்டு இதோடைய மெயினாக நான் இன்னொரு நெகட்டிவாக பார்த்தது இதை கம்ஃபர்டபுள் வந்து சீட்டு நல்லா இருக்குது ஓட்டுறவங்களுக்கு சொன்னேன் ஹைவேக்கு. பட் இதோடைய சஸ்பென்ஷன் இருக்குது தெரியுமா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு பம்பில் ஏதாச்சும் வர்றீங்க, சிட்டியில் வர்றீங்க அப்படின்னா அதோடைய இம்பேக்ட் டேரெக்டாக பாடிக்கு எடுத்துகிட்டு வருது. பட் அவங்க ஒரு ஸ்போர்ட்டியர் ஹைவேக்கு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன், அதுக்காக தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்களுக்காக இதை சூஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு பக்காவாக இருக்கும். பட் இதை எடுத்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறோம், ஃபேமிலிக்கு ஓட்ட போகிறோம், அந்த பர்பஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து நான் பிரேக்கிங் சொல்லியிருப்பேன் இல்லையா, பிரேக்கிங் வந்து டிஸ்க் இருக்குது, நல்லா வைப்ரேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பிரேக்கிங் என்ன தான் நீங்கள் டிஸ்க் பிரேக் கொடுத்தாலும் பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது சரியா. ஐ மீன் ஒரு கான்ஃபிடென்ட்டோட நல்லா ஒரு பிடிச்சா நிற்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே இந்த வண்டி தரமாட்டேங்குது. பிரேக்கிங் பைட்டுமே இந்த வண்டியில் கிடையாது. ஃபியூச்சரில் மேபி அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பிரேக்கிங் பைட்ன்றது கண்டிப்பாக வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கஸ்டமர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் கேப் இருக்குதுங்க, மிரர் வந்து லூஸ் ஆகுது, இதெல்லாம் இஷ்யூ வந்து நிறைய பேர் வந்து இதை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து புது வண்டிங்களே இது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ரெண்டாவது லோயர் ஸ்பீடில் வைப்ரேஷன் இருக்குதுங்கன்னு சொல்கிறாங்க. இதுவுமே நானுமே ஃபீல் பண்ணேன், உங்களுக்கு டாப்பில் போகிறப்போ அந்தளவு தெரியல, பட் லோயர் ஸ்பீடில் வைப்ரேஷன் இருக்குது. இந்த வண்டியோட டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது. இந்த ரேட்டுக்கு உன்னுடைய ஒப்பீனியன் சொல்லு, வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு. ஸோ நான் ஃபேமிலிக்கு இதை சூஸ் பண்ண மாட்டேன். இதுவே எனக்கு லுக் வேணும், ஸ்போர்ட்டியராக வேணும்னா கண்டிப்பாக இந்த வண்டியை ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.